ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் மற்றும் விஜய் என்ற இரண்டு நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். அவர்கள் புத்தகங்களில் படிக்கும் சாகச கதைகளை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கனவு. ஒரு மாலை நேரத்தில் கிராமத்து பெரியவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்டுக்கு போகாதீங்க, அங்க போனவங்க திரும்பவே வரமாட்டாங்க என்று ஒருவர் சொன்னார். அதை கேட்டதும் அருணின் கண்களில் ஆர்வம் மின்னியது. விஜய், நம்ம போய் பார்க்கணும்னு தோணுதே என்றான் அருண். விஜய் சிரித்தான். அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய சாகசமா இருக்கும். அடுத்த நாள் அதிகாலையில் சூரியன் எழும் நேரத்தில் இருவரும் சிறிய பையை எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி புறப்பட்டார்கள். காட்டின் எல்லையை அடைந்தபோது ஒரு வயதான மனிதர் அவர்களை நிறுத்தினார். பசங்களா, உள்ள போகாதீங்க, அது சாதாரண காடு இல்ல என்றார். ஆனால் இருவரும் கேட்டுக்கொள்ளாமல் சிரித்தபடி உள்ளே சென்றார்கள். ஆரம்பத்தில் காடு அழகாக இருந்தது. பறவைகள் பாடியது, காற்று இலைகளை மெதுவாக அசைத்தது. ஆனால் அவர்கள் மேலும் ஆழமாக சென்றபோது சூழல் மாற ஆரம்பித்தது. சில நேரத்தில் பறவைகளின் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்தது. காற்று நின்றது. ஒரு அசாதாரண அமைதி சூழ்ந்தது. இது கொஞ்சம் சரியில்லை போல என்று விஜய் மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் டக் டக் என்று யாரோ நடக்கும் சத்தம். அவர்கள் உடனே திரும்பி பார்த்தார்கள். யாரும் இல்லை. அது நம்ம கற்பனைதான் என்று அருண் சொன்னாலும் அவன் குரலில் பயம் தெரிந்தது. சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு பழைய சிதைந்த வீட்டை பார்த்தார்கள். வீட்டின் கதவு பாதியாக திறந்திருந்தது. அதன் உள்ளே கருமேகமாய் இருட்டு. இதுலதான் ஏதோ இருக்கு என்றான் அருண். விஜய் ஒரு நிமிடம் தயங்கினான். நாம உள்ள போகணுமா? இப்போ திரும்பி போனா நாம எப்பவும் பயந்தவங்க தான் என்று அருண் சொன்னான். இருவரும் மெதுவாக நுழைந்தார்கள். அவர்கள் உள்ளே சென்றவுடனே பம் என்று கதவு தானாக மூடப்பட்டது. அருண், கதவு திறக்கல என்று விஜய் பயத்தில் கத்தினான். வீட்டினுள்ளே முழுக்க இருட்டு. சுவர்களில் பழைய ஓவியங்கள். அதில் சில மனிதர்களின் முகங்கள் கோபமாக இருந்தது போல தெரிந்தது. திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அதற்குள் ஒரு குரல். இங்க வந்தவங்க வெளியே போக முடியாது என்ற குரல் கேட்டது. இருவரும் நடுங்க ஆரம்பித்தார்கள். அந்த பயத்தின் நடுவில் அருண் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். விஜய், பயப்படாதே, நம்ம சிந்திக்கணும். அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்தார்கள். ஒரு மூலையில் ஒரு பழைய விளக்கு கிடந்தது. இதை ஏத்தி பார்ப்போமா என்றான் விஜய். அவர்கள் அதை ஏற்றியதும் சுவர் மீது ஒரு விசித்திரமான குறி தெரிந்தது. அதை அழுத்தியதும் கிர் என்று சுவர் திறந்தது. அதற்குள் ஒரு ரகசிய சுரங்கம். வெளியே போகும் வழி இதுதான் என்று அருண் கத்தினான். அவர்கள் அந்த சுரங்கத்துக்குள் ஓட ஆரம்பித்தார்கள். பின்னால் அந்த குரல் மீண்டும் கேட்டது. நீங்க தப்பிக்க முடியாது. சுரங்கம் இருட்டாகவும் குறுகலாகவும் இருந்தது. அவர்கள் வேகமாக ஓடினார்கள். சில நேரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அவர்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினார்கள். இறுதியில் அவர்கள் காட்டின் வெளியே வந்துவிட்டார்கள். இருவரும் சுவாசம் விட்டார்கள். நம்ம உயிரோட வெளியே வந்தது பெரிய விஷயம் என்றான் விஜய். அருண் சிரித்தபடி, தைரியம் மட்டுமில்ல, சரியான நேரத்தில் சிந்தித்ததாலதான் நம்ம தப்பிச்சோம் என்றான்.